கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மாம்பழ சீசனுக்கு ஏற்ற ஒரு இனிப்பான சுவையான மாம்பழ இடியாப்பம். மிக எளிதாக எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். வழக்கமான இடியாப்பம் போல் இல்லாமல் மாம்பழத்தின் அசல் சுவையோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம மாம்பழம் இடியாப்பம் செய்ய போறோம். நல்ல கழுவி எல்லாம் வச்சிருக்கோம், வெட்டிக்கும். இப்படி வலிச்சு எடுத்துட்டு மிக்சில ஒரு அடி அடிக்கணும். மூணு உலகம் வெட்டியாச்சு. நம்ம மிக்சியில போட்டு ஒரு திருப்பு திருப்பிக்கிறோம். இந்த 2 ஏலக்காய போடுவோம், நல்ல கொஞ்சம் மணமா இருக்கும். விதைய போட்டு இல்ல ஊத்திக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதுல ஊத்திக்கும். அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கும், நல்லா ருசிக்கு போட்டு நல்லா காய்ச்சிடும். ஒரு பூமி நெய் போட்டுக்கும். இந்த கப்புக்கு பச்சரிசி மாவு 2 கப்பு எடுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டுவோம். இறக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் சூடு ஆறினோடனே நல்லா பிணைஞ்சிக்கும். இப்படி பிணைஞ்சிக்கும். இப்படி பிணையணும். வெட்டல நல்லா பிணைஞ்சிட்டேன். புளிஞ்சிருவோம். வெட்டல எப்படி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. வெட்டிக்கலாம். இதிலும் தடவும். அப்படியே இதில் தடவை. அப்படியே எடுத்து இப்படி தடவி போட்டு எண்ணெய் பறிக்கிறோம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி வத்தைகள் எப்படி கொதிக்கணும். மாம்பழ இடியப்பம் செஞ்சு வச்சிருக்கோம். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. இல்லாட்டினா பால் காய்ச்சி அதுவும் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். மாம்பழ இடியப்பம் ரெடி. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். ரசம் வைக்கும் போது சிறிது நெய் சேர்த்து தாளித்தால் சுவை கூடும். எலுமிச்சை சாறு, உப்பு இவற்றை சேர்த்து பாகற்காயை பிசைந்து வைத்து பின் குழம்பு வைத்தால் கசப்பு இருக்காது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.